எத்தனை பேர் இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாத்தீங்க? நான் இந்த படத்தை தியேட்டர்ல தான் போய் பார்த்தேன். அனிமே என்னன்னே தெரியாத, அனிமே மேல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாத என் ஃப்ரெண்டை வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போய் இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்தேன். நான் விழுப்புரம் தான், ஆனா நான் பாண்டிச்சேரிக்கு போய் தான் இந்த படத்தை பார்த்தேன். பொதுவாக நான் தமிழ் படமும் ஹாலிவுட் படமும் பார்க்கறதுக்கு தியேட்டருக்கு போயிருக்கேன். ஆனா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அனிமே படத்தை போய் தியேட்டர்ல போய் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஸ்கிரீன் முன்னாடி நான் ஒரு அனிமே படத்தை பார்க்க போறோம், டீமன் ஸ்லேயரை பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட உட்காந்துட்டு இருந்த அந்த ஃபீல்லாம் வந்து சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப கூஸ்பம்ஸா இருந்துச்சு. கண்டிப்பா உங்களுக்கு அப்படிதான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாம இந்த படத்தை தமிழ் டப் பண்ணதெல்லாம் வந்து ரொம்பவே சர்ப்ரைஸான ஒரு விஷயம் தான். என்னதான் டீமன் ஸ்லேயர் சீசன் 1ல இருந்து சீசன் 4 வரைக்கும் தமிழ் டப் பண்ணியிருந்தாலுமே கூட இந்த படத்தை தியேட்டர்ல தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு 100% கன்ஃபார்மான ஒரு விஷயமா யாருமே நினைக்கல. ஆனா சடனா திடீர்னு இந்த தமிழ் டப் பண்ணி தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணது எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்ஸ் தீபாவளியா இருந்துச்சு. சரி, இந்த படத்தை பத்தி பார்த்துடலாம். கண்டிப்பா இந்த படத்தோட கதையெல்லாம் முழுசா சொல்லி ஸ்பாய்லர்லாம் பண்ண மாட்டேன். இந்த படத்துல நான் பார்த்த சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி மட்டும் சொல்றேன். இந்த படம் வந்து சீசன் 4ஓட அப்படியே கண்டினியூ ஆகி தான் வந்திருக்கு. முசான் வந்துட்டான், எல்லாரும் அவனை தாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவன் கழுத்துக்கு குறி வைக்கும் போது கேடிக் பைய ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டான். எல்லாரும் இன்ஃபினிட்டி கேஸ்டல் உள்ள அனுப்பிச்சிட்டான்.